எனக்கு கரெக்டா 5 குழந்தைங்க பிறப்பாங்க. அதுக்கு நிறுத்துற. என்னடா இது, என்ன வாசனை வருது? சரியான நாட்டுக்கட்டியா இருக்குமா? டேய், எங்க இருந்துடா கண்டுபிடிச்ச அந்த நாட்டுக்கட்டைய? யூ ஸ்கவுண்டரல், ஐ கால் தி போலீஸ். இது யாரா இங்கிலீஷ்ல திட்டுறது? கமலஹாசனா? பொண்ணு கழுத்துல தாலி இல்லாதத பார்த்தா இது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கணும் மச்சே. வாங்கடா நம்ம போலாம். எங்க போற கிராமத்து பேரழகி, நாம ஒரு டியூட் பாடிட்டு போலாமே? எப்படி? என்ன தைரியம் இருந்தா அவன் மேல கை வைப்ப? நான் யார் தெரியுமா? ஒரு அட்வொகேட். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் பேச வந்துட்டார். அப்போ கேஸ் எழுத சௌரியமா போச்சு. கௌரவம் படத்துல சிவாஜி கூட தான் அட்வொகேட்டா நடிச்சாரு. ஒருவேளை அந்த மாதிரி அட்வொகேட்டா இவரு? நாம பாப்போமே. நாம இப்ப வந்த வேலையை பார்க்கலாமா? எங்கடா ஓடுற? பொறுக்கித்தனமா பண்ற ராஸ்கல். சூரியன், நாங்க நீ எதுக்கு வீணா அழணும்? அவனுங்களை உள்ள தலை எல்லா வழியும் எனக்கு தெரியும். இந்த வண்டி நம்பரை வச்சு நான் அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்பரை வச்சு என்ன வழிப்பியா? அதுக்கே என்ன அடிச்ச? கொன்னே போட்டுருக்கணும். தாலி கட்ட போற பொண்ணை கூட்டிட்டு ஊர் சுத்த கிளம்பும் போது அவளை காப்பாத்துறதுக்கான தில்ல இருக்கணும். இல்லனா இந்த மாதிரி கிளம்பவே கூடாது. புரிஞ்சுதா? வண்டியில ஏறி. டேய் சூர்யா, கட் அவுத்து விட்டு போடா. சூர்யா, அவன் என் மகனை அடிக்கிற அளவுக்கு போயிட்டானா அவனை உண்டு இல்லன்னு பார்க்காம விட மாட்டேன். எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கிளம்பி வாங்க. இல்ல பானுமதி, வேணும்னா காலையில பேசாம என் பின்னாடி வாங்க. டேய் ஹரிகிருஷ்ணா, கிளம்பி வாடா. டேய் ஹரிகிருஷ்ணா, கிளம்பி வாடா. பானுமதி, கிளம்பணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு தீபட்டி கையில வச்சிட்டு இருக்க? கையில அருமையான டார்ச் வச்சிருக்கேன். இது போதும்ல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்க போகும்போது பானுமதிக்கு இது கையில இருக்கணும். அது இல்லம்மா, நாம வேணா கார்ல போலாம். போடா, நீயும் உன் காரும். என்னைக்கிட வந்தது இந்த காரு? 3 வயசுல உனக்கு வாந்தி பேதி வந்தப்போ தோண்டு போன உன்னை தோள்ல தூக்கிக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு தனியா போனவடா இந்த பானுமதி. வாடான்னு சொல்றல. யார் என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு காலையில அங்க போய் ஹரிய பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வா. போதும் போலீஸ் உத்தியோகம். எதுக்குப்பா காலையில வரைக்கும் தள்ளி போறீங்க? நான் பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷமா அந்த அத்தையை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்நேரம் அத்தை தீப்பந்தத்தை கையில எடுத்திருக்கோம். சூர்யா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவ மட்டும் அந்த நேரத்துல போலேனா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. ஏன் மனசுக்கு சித்தப்பா பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஆக்சுவலா அங்க நடந்தது ஒரு ரேப் அட்டம் தானே. என்னடி முந்திரி கொட்ட பேச ஆரம்பிச்சிட்டாளா? ஏண்டி வாயை பொழுதுட்டு பாக்குற? ஏதாவது வாயை மூடுற மாதிரி கொட்டி தொலைய, இல்ல பேசிய கொன்னுடுவா. டேய் சூர்யா, வெளியில வாடா. கரெக்ட் டைமிங். இப்பதானே சொல்லி முடிச்ச. அதுதான் அத்தை. இனி நீங்களாச்சு அவங்களாச்சு ஆள விடுங்க. அட கடவுளே, இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. வெளியில வான்னு சொல்றனே, காதுல விழல. இங்க பாரு சூர்யா, அத்தை குணம் தான் உனக்கு தெரியுமே. எதுவும் எதிர்த்து பேசாத. நாளைக்கு அந்த வீட்ல வாழ போறது நம்ம பொண்ணுதான். யாருமே வெளியில வர காணோம். எல்லாரும் ஊரை விட்டு ஓடிட்டாங்களா என்ன? எல்லாம் தூங்கி இருப்பாங்க. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் காலையில போலாம். ஒண்ணு பேச வேண்டாம். கீதா, அந்த வீணா போறவன வெளியில வர சொல்லு. எல்லாரும் வந்திருக்கீங்களா? என்ன அங்கே நின்னுட்டீங்க? இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஓஹோ, அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் பையனை அடிச்சத பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்களா? நீ என்ன சொல்ற பானு? இவங்கிட்ட காட்டின பொறுக்கித்தனத்துக்கு அவனை நான் நல்லா திட்டிட்டேன். நான் அப்பவே சொன்னேன் அவனை நல்லா திட்டிருப்பாங்கன்னு. அப்ப நாங்க வரோம், வாப்பலாம். எங்க போறீங்க? நில்லுங்க. நீங்க திட்டினதெல்லாம் பத்தாது, அவனை இங்க வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் போலீஸ், கண்ட திருடங்களையும் பிட்பாக்கெட்காரங்களையும் அடிச்சு முரடி தட்டி போன உன் கையால வாழைத்தண்டு போல இருக்கிற என் பையனை அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? அம்மா, டேய் உங்ககிட்ட தான்டா பேசுறேன். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவனே இவன் ஆம்பளை உன் கண்ணுக்கு தெரியலையா? இவனுக்கு என்னடா குறைச்சல்? கொஞ்சம் உயரம் கம்மி, அவ்வளவுதானே? அம்மா, அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா என் பையன்? வர 26ஆம் தேதி நிச்சயம் பண்ண போற இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போனது ஒரு பெரிய தப்பா? எதுக்கோ துணிஞ்ச 5-6 ரவுடிங்க மூக்கு முட்டை குடிச்சிட்டு அயோக்கியத்தனம் பண்ணா கொஞ்சம் குள்ளமா இருக்கிற என் பையன் என்னடா பண்ணுவான்? அம்மா, என்னடா நீ என் மானத்தை வாங்குனது? வா போலாம். நீ விடுறா.
இவனை இப்படி எல்லாம் மானத்தை வாங்குறது பத்தாது, இவனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் இந்த பானுமதி அடங்குவா. டேய் ராமகிருஷ்ணா, நீ என்னடா திருடன மாதிரி உள்ள ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கற? இங்க வாடா, இதுக்கு ஒரு முடிவு சொல்லுடா. வான்னு சொல்றல, சொல்லு. அது அத்தை முடிவு பண்ணதான், மறு பேச்சே கிடையாது. என்னப்பா சொல்றீங்க? அவ்வளவுதானே, நீ என்ன சொல்ற? ஆ, அப்ப தீர்ப்பு என்னன்னு நான் சொல்றேன், எல்லாரும் கேட்டுங்க. ஒண்ணு அடிச்சவனை திருப்பி அடிக்கணும். ராமகிருஷ்ணா, அந்த அளவுக்கு இல்ல மன்னிப்பு கேட்கணும். இதுல எது வேணும்னு அத்தைய முடிவு பண்ணட்டும். என்ன இருந்தாலும் முதல்ல சொன்னது வேண்டாம். அப்படின்னா மன்னிப்பு கேட்கட்டும். ஏய், மன்னிப்பு கேளு. அப்படி சும்மா மன்னிப்பு கேட்டா பத்தாது, காலை புடிச்சு கேட்கணும். ராமகிருஷ்ணா, டேய் ஹரி, நான் அப்ப இருந்த கோவத்துல ஏதோ தெரியாம நான் வேணுனே அப்படி பண்ணுவேனாடா. சாரிடா. நம்ம உன் காலில் விழுந்து. என்னடா அது? இன்னைக்கு நேத்த நம்ம பழகிட்டு இருக்கோம், நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா? நீ அடிச்சதுக்காக நான் ஒன்னும் கோவப்படலடா, நீ பண்ணதுதான் சரி. இவள சாவித்திரி என் கையில குடுத்துட்டு உயிரை விடும்போது இவங்க 2 பேருக்கு 3 வயசு இருக்கும். இந்த கையாலதான் இவங்க 2 பேரையும் தூக்கி வளர்த்த. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அதை கேட்கறதுக்கு அத்தை இருக்க, அதுக்கு உரிமை இருக்கு எனக்கு. இந்த அத்தை பேசுனது ஏதாவது உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தா அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. கோழி மிதிக்கிறதுனால குஞ்சுங்களுக்கு சேதம் வராது. வரட்டுமாமா? நீங்க என்ன இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டார்ச் எடுத்துட்டு கிளம்பி வாங்க. வந்துட்டேன்.